வரக்கூடிய பிப்ரவரி 12 அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது தமிழ்நாட்டினுடைய அனைத்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய கடமையாக இன்றைய தேதியில் இருக்கிறது. இன்றைக்கி ஒன்றிய அரசு பாஜக அரசு இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த சட்டங்களை இன்றைக்கு 4 சட்டங்களாக வெட்டி சுருக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிற்சங்க உரிமையை பறித்து இன்றைக்கு நிரந்தர தொழிலாளர்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செயல்பட்டு இந்த தொழிலாளர் சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறது. இவை திரும்ப பெறப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இன்றைக்கி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ஒழித்து கட்டும் நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய விதை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். பொதுத்துறை தனியாருக்கு தாரை வார்த்ததை திரும்ப பெற வேண்டும். அனைத்து இடங்களிலேயும் குறிப்பாக 8 மணி நேர வேலை வாரம் 5 நாட்கள் மட்டுமே வேலை என்பதும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அனைத்து வேலைகளும் நிரந்தரமான வேலைகள் இருக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளோடு இன்றைக்கி இந்தியா முழுக்க உழைப்பாளி வர்க்கத்தை பாதுகாக்க விவசாயிகளை பாதுகாக்க களத்தில் இறங்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டு பாட்டாளி வர்க்கம் வரக்கூடிய பிப்ரவரி 12 வேலைநிறுத்த போராட்டத்தை பிரம்மாண்டமாக வெற்றி பெற செய்வோம் என்பதை உழைப்பொருமைக்கு LTUC ASC சார்பிலே நாங்கள் தமிழ்நாட்டு பாட்டாளி வர்க்கத்துக்கு கோரிக்கையை முன்வைக்கிறோம். பிரம்மாண்டமாக இங்கே நடைபெறக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போராட்டத்திலே இன்றைக்கி உழைப்பொருமைக்கு LTUC ASC அனைத்து இடங்களிலே அணிதிரட்டலோடு மிகப்பெரிய அணிதிரட்டலோடு கலந்து கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.